பாட்டியே பண்ண சொல்லிடுச்சு. சரி, நீ என்னன்னு சொல்லு ரேகா. ரெண்டு பேருமே பாட்டி மேலே கை வச்சு இனிமேல் எப்போவுமே நான் கோவப்படவே மாட்டேன். அக்காங்களை மட்டும் இல்லை, வேறு யாரையுமே நான் திட்ட மாட்டேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. இதுதான் உனக்கு வேணுமா? ஆமாம். நீ அதை பார்த்தா கிட்ட மட்டும்தான் நீ ரொம்ப எதிர்பார்த்தேன். அதனால பார்த்தா மட்டும் இப்ப பாட்டி மேல பண்ணுவான். ஆஹா, அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது. பண்ணுங்க நீங்களும் தான். பார்த்தான்னா ரொம்ப கோவப்படுறாரு, அதனால அவர்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்கள் கோவத்தை வெளிக்காட்டுறது இல்லைனாலும் இருக்குது. பார்த்தா என்னை விட உன்னை ரொம்பவே அவ லவ் பண்றா. 2 பேரும் சத்தியம் பண்ணிட்டோம்னா இவளுக்கு 2 பேர்த்தையும் அடக்க முடியாதானே. அதனாலதான் நானும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பாப்பா விடுவேனாங்கிறா. மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா சாமர்த்தியமா எங்களை லாக் பண்றா. வீடு வாசல் நகை நட்டுன்னு சீர் செனத்தி ஏதாவது கேட்டிருந்தா கூட எவ்வளோ நாளும் நாங்கள் செஞ்சிருப்போம் மாமா. பாப்பா கேட்குறது எங்களோட எமோஷன். ஆஹா, நீங்களாச்சு ரேக்காவாச்சு, இதில் நான் தலையிட விரும்பல.